முகமது ஷமி அவர்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கிரிக்கெட் ஆடாமல் இருக்க நிலையில தற்போது இங்கிலாந்து T20 தொடர்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடர்ல இவர் சேர்க்கப்பட உள்ளார் அப்படின்றதுனால அதற்கு முன்னாடி வாம போட்டிகள்ல விளையாட வைக்க T20 தொடர்ல சேர்க்கப்பட்டிருக்காரா. வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி, துருவ் ஜூரல், அஷித் ராணா ஆகியோர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல விளையாடினாங்க. இதனாலதான் அவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடர்ல கூட வாய்ப்பு வழங்க முடியல. தற்போது ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர் நிறைவு பெற்று விட்டதால இங்கிலாந்து T20 தொடர்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் அபார ஃபார்ம்ல இருப்பதால 11 அணில விளையாட வாய்ப்பு கிடைக்கும். ஹர்ஷித் ராணாவுக்கு T20 ஃபார்மட்ல அபாரமாக செயல்படக்கூடியவர் அப்படின்றதுனால அவருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். நிதிஷ் ரெட்டி ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பாகவும், துருவ் ஜூரல் அவர்கள் சஞ்சு சாம்சனுக்கு பேக்கப்பாகவுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடர்ல விளையாடிய ரமன்தீப் சிங், விஜயகுமார் வைஷக், யாஷ் தயால், ஆவேஷ் கான், ஜிதேஷ் சர்மா ஆகியோர் இங்கிலாந்து T20 தொடருக்கான இந்திய அணில இடம்பெறல. இதுல ரமன்தீப் சிங் சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடர்ல 2 போட்டிகளை மட்டுமே விளையாடி 7வது இடத்துல களமிறங்கி அதிரடியாக பேட்டிங் ஆனாரு. சில ஓவர்களையுமே வீசிய நிலையில அவருக்கு இங்கிலாந்து T20 தொடர்ல வாய்ப்பு கிடைக்கல. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக அவருடைய ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.